கல்லூரியிலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறையினால் முன்னெடுத்து நடைபெற்று வரக்கூடிய ஆட்சி மொழி வாரத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டி என்று பல்வேறு போட்டிகள் இன்றைக்கு இந்த தமிழ் ஆட்சி மொழி வாரத்தை ஒட்டி தமிழ்நாடெங்கும் நடத்தப்பட்டு வருகிறது. அதிலே காஞ்சிபுரம் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய சார்பிலே பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தமிழ் ஆட்சி மொழி பற்றியதான, அதாவது தமிழ் ஆட்சி மொழி சட்டம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி தமிழ் வளர்ச்சிக்கு எந்த வகையிலெல்லாம் பங்காற்ற முடியும் என்பதிலே தமிழ்நாடு அரசானது இயங்கி வருகிறது, தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் பற்றியும் தமிழை ஆட்சி மொழியாக நடைமுறைப்படுத்துவதிலே அரசாங்கமும் மக்களும் எந்த அளவுக்கு பங்காற்ற வேண்டும் என்பதை மாணவர்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்படி கல்லூரி மாணவர்களிடையே பல்வேறு போட்டிகளை நடத்துவதன் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அதே போலவே பொதுமக்கள் மத்தியிலும் தமிழ் ஆட்சி மொழி பற்றியதான விழிப்புணர்வை கொண்டு சேர்க்கின்ற வகையிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அதன் ஒரு படிநிலையாக இன்றைக்கு தமிழ் ஆட்சி மொழி சட்ட வாரத்தை முன்னிட்டு நம் கல்லூரியிலே அத்தகைய ஒரு பட்டிமன்றத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான பட்டிமன்ற நிகழ்வை நடத்துவதற்கு பெரிதும் துணை நிற்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எல்லா வகையிலும் துணை நிற்கக்கூடிய நம் கல்லூரியினுடைய முதல்வர் பெருமான் அவர்களுக்கும் நல்லதொரு ஊக்கத்தை நல்கி நல்ல கருத்துக்களை வழங்கக்கூடிய நம்முடைய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தை ஒருங்கிணைத்து நெறியாளுகை செய்யக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பட்டிமன்றத்திலே பங்கேற்று தங்களுடைய அறிவார்ந்த கருத்துக்களை உங்களோடு அற்புதமாக பகிர்ந்து கொள்வதற்காக வருகை கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கும் அதை செவிமடுக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் முதலிலே என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பேச இருக்கக்கூடிய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு தமிழ் ஆட்சி மொழி திட்டத்தை சாத்தியப்படுத்துவதில் பெரிதும் பங்காற்ற வேண்டியது மக்களா அரசாங்கமா? தமிழ் ஆட்சி மொழி திட்டத்தை சாத்தியப்படுத்துவதில் பங்காற்ற வேண்டியது மக்களா அரசாங்கம் என்கிற பொறுமையில் தான் இந்த பட்டிமன்றமானது நிகழ இருக்கிறது. தமிழ் ஆட்சி மொழி திட்டத்தை சாத்தியப்படுத்த வேண்டுமானால் அதில் பெரிதும் பங்காற்ற வேண்டியவர்கள் மக்கள்தான் என்று தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக நம் கல்லூரியில் தமிழ் துறை மாணவி சா சிவசங்கரி, அடுத்ததாக சா தரணீஸ்வரி, கு திவ்யா என்ற இந்த மூவரும் மக்களே என்கிற தலைப்பிலே தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைத்து வாதிட இருக்கிறார்கள். இல்லை இல்லை, தமிழ் ஆட்சி மொழி திட்டத்தை சாத்தியப்படுத்துவதிலே பெரிதும் பங்காற்ற வேண்டியவர்களாக அரசாங்கம் தான் இருக்கிறது, அவர்களுடைய பணிதான் மிக முக்கியமானது என்று அவர்கள் தரப்பு வாதத்தை எடுத்துரைப்பதற்காக நம் கல்லூரியின் தமிழ்துறை மாணவிகள் ரா சூர்யா, சு சாருகாசினி, சு ஐயம்மாள் என்ற இந்த மூன்று மாணவிகளும் அரசாங்கமே என்கிற அணியிலே இருந்து தங்களுடைய பலமான கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறார்.
ஒரு பட்டிமன்றத்தினுடைய நடைமுறை என்று வரும்போது அணிக்கு தலைமை ஏற்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அரசாங்கமே என்கிற அணியினுடைய தலைமையை ஏற்று கருத்துக்களை வளப்பட எடுத்துரைப்பதற்காக ரா சூர்யா அவர்கள் அரசாங்கமே என்கிற அணியினுடைய தலைமையை ஏற்று நடத்தி செல்வார். மக்களே என்கிற அணியினுடைய தலைமையை ஏற்று செயல்படுவதற்காக சா சிவசங்கரி 3ஆம் ஆண்டு தமிழ் பயிலக்கூடிய மாணவி அவர் தலைமையேற்று இந்த அணியினை நிறைவுபடுத்தி செல்வார். ஒரு பட்டிமன்றம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 5 மணித்துளிகள் இங்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய கால அளவு என்பது 1 லிருந்து ஒரு 1.5 மணிக்குள்ளே இந்த மணி நேரத்திற்குள்ளே இந்த பட்டிமன்றத்தை நாம் நிறைவு செய்ய கடமைப்பட்டோம். அதனால் செறிவான தலைப்புக்கு பொருத்தமான கருத்துக்களை ஒவ்வொரு அணியினரும் எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம். அந்த வகையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு 5 மணித்துளிகள் அப்படிங்கிற கால அளவை எடுத்துக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அழைக்க இருக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தை துவங்குவதற்கு முன்பாக நான் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு தொடங்கலாம் என்று எண்ணுகிறேன். ஒரு நாட்டினுடைய ஆட்சி சிறக்க வேண்டும் என்று சொன்னால், அதுவும் குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இந்த மக்களாட்சி முறையில மேற்கொள்ளப்படுகின்ற ஆட்சி, அதில் செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் அனைத்தும் மக்களை போய் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அது மக்களுக்கு புரியக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும். அதாவது தகவல் தொடர்பு என்று சொல்லக்கூடியது எளிதானதாக இருக்க வேண்டும். நாமெல்லாம் தமிழர்கள் நம்மை ஆளுகிறவன் ஆங்கிலேயன் என்று இருப்போமே, ஆனால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய தேவைகளை நான் அவன் மொழியில் சொல்ல வேண்டும், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் அல்லது இந்தியிலே சொல்ல வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருக்குமானால் நம்மால் எளிதிலே அதை செயல்படுத்த முடியுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அரசாங்கத்திலே பல்வேறு போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகிறது. நாமெல்லாம் தமிழ் வழியிலே படிக்கிறோம். வினாத்தால் இந்தியில் வருமானால் நாம் எவ்வாறு பதில் தர முடியும் என்பதை யோசித்து பாருங்க. புரியாது, அதன் பயனை மக்கள் பெற முடியாது என்கிற நிலைப்பாடு தான். இப்போ எந்த மொழியை பேசுகிறார்களோ அந்த மக்களினுடைய ஆளுகை என்பது அந்த மொழியில் தான் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், அதை சாத்தியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த ஆட்சி மொழி சட்டம் என்பதை கொண்டு வரப்பட்டது. அதாவது தமிழ்நாட்டிலே பெரும்பான்மையானவர்கள் பேசுகின்ற மொழி அதுதான் நாம் நிறைய மொழிகள் பேசுகிறார்கள் தமிழ்நாட்டிலே. தமிழ் மாநிலமாக இருந்தாலும் தெலுங்கு பேசக்கூடியவர்களாக இருக்கும், மராட்டி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஹிந்தி பேசக்கூடியவர்கள், ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள், இப்படி பல மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில், ஏன்னா இந்தியாவே பார்த்தோம் அப்படின்னா மொழிவாரி மாநிலமாக இருக்கக்கூடியது நாம் அறிந்த ஒன்று. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பெரிதும் பேசப்படுகின்ற மொழியாக இருக்கக்கூடிய தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு 27/12/1956 ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது யாரால் கொண்டு வரப்பட்டது, ஏன் கொண்டு வரப்பட்டது என்பதை பற்றி நான் மாணவர்களாகிய சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நம்முடைய பழமையான ஆட்சி முறையெல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்த்தோம்னா, நம்மை ஆள்கிறவர்கள் நம்மவர்களாகவே இருந்த சூழல், அதாவது நம் மொழியை பேசக்கூடியவர்கள் என்கிற நிலையில் இருந்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்முடைய இந்திய வரலாற்றையும் தமிழக வரலாற்றையும் நாம பின்னோக்கி பார்த்தோமே ஆனால், தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் தமிழர்களாகவே இருந்திருக்கிறார்களா, தமிழ் மன்னர்களாகவே இருந்தார்களா என்பதை பற்றி சிந்திக்கிற போது இடைக்காலத்திலே பல்வேறு
வேற்று மரபை சார்ந்தவர்கள் நம் தமிழகத்தை ஆண்டிருக்கிறார். சங்கம் அருவிய காலத்திலே, அதே போல பல்லவர் காலம் என்று சொல்லக்கூடிய பல்லவ மன்னர்கள் வடமொழியை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தமிழ் அந்த காலகட்டத்தில் எல்லாம் இரக்கம் கண்ட நிலைப்பாடுதான், ஏற்றம் கண்ட ஒரு நிலை என்று சொல்வதற்கு. தமிழ் மொழி பின்னுக்கு தள்ளப்பட்டது. அந்த காலகட்டத்திலே தமிழ் சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய இரண்டு மொழிகள் கலந்த மணிப்பிரவாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழிநடைதான் வழக்கத்திலே இருந்தது. அடுத்து பின்வந்த நாயகர் காலம், அதற்கு அடுத்து வந்த ஐரோப்பிய காலகட்டத்திலே பார்க்கிற போது, அதற்கு முன்பே இந்த மராட்டியர்கள் ஆட்சி என்று சொல்கிற போது நிரம்ப பாரசீக மொழி சொற்களும் அரபு சொற்களும் இந்துஸ்தானி சொற்களும் நம்முடைய மொழியிலே கலந்து அதுதான் அரசாங்கத்தினுடைய ஆட்சி மொழியாக இருந்தோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாசில்தார் என்று சொல்கிறோம், டபேதார் என்று சொல்லுகிறோம், காரியதர்சி என்று பயன்படுத்துறோம். இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் அவர்களுடைய ஆட்சிக்கு தகுந்தார் போல. முன்ஷீப் என்று சொல்லுவோம், யாரும் நீதிபதி என்று சொல்லுகின்ற நிலைப்பாடு. அப்ப இந்த மாதிரி தான் அவர்களுடைய மொழி என்னவோ அந்த மொழியில் தன்னுடைய ஆளுகையை நிகழ்த்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தோம். அதற்கு அடுத்ததாக ஆங்கிலேயர் ஆட்சி என்று வந்தபோது முழுக்க முழுக்க அவர்கள் தங்களுடைய தேவைக்காக வேண்டி முழுக்க தங்கள் மொழியாகிய ஆங்கிலத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார். மக்களை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இவர்கள் ஆள வேண்டும், அது மட்டும்தான் குறிக்கோள். அப்போ தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இடையிலே ஓரளவுக்கு படித்தவர்கள் இருந்தவர்கள் அங்கு இடையின்றி செயல்படக்கூடியவர்களாக போனார். தன்னுடைய கருத்தை தானே புரிந்து கொள்ளாமல் நடுவில் இடையிலே ஒரு இடைத்தரகர் ஒருவர் இருக்க வேண்டிய நிலைப்பாடு ஏற்பட்டது. இப்ப தமிழை தாய்மொழியாக கொண்டு நான் வாழ்கின்ற பகுதியில என்னை ஆளக்கூடியவர்களுக்கு மத்தியிலே இப்படி இடையில ஒரு இடர்பாடு இந்த மொழியை பயன்படுத்துவதில் இருக்கிறது என்கிற போது மக்கள் பெரும் பின்னடைவுக்கு ஆளானவர்கள், துன்பத்திற்கு ஆளானவர்கள். ஏன்னா தன்னுடைய கருத்தை தானே சொல்ல முடியாத நிலைப்பாடு. அப்போ இந்த நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும் என்கிற நிலை எப்போது உருவாகிறது என்று சொன்னால் நாடு விடுதலை பெற்ற பிறகு. நாடு விடுதலை பெற்ற பிறகு, அதுவும் குறிப்பாக இந்த திராவிடம் என்ற கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மீது மிகுந்த பற்று வைத்திருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தலைவர்களும் இதை முன்னெடுத்தார்கள். தமிழர்க்கென்று தனித்த பண்பாட்டு மரபுகள் உண்டு, தமிழ் தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்ட மொழி, அந்த மொழியினால் இயலாதது என்று எதுவும் இல்லை, அதனால் எல்லா துறைகளிலும் தடம் பதிக்க முடியும் என்கிற அந்த எண்ணத்தை, மொழியினுடைய வளத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார், தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தந்தார். தமிழால் முடியாது என்று கருதி கொண்டிருந்த நிலையை மாற்றினார். சரி, இவற்றையெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்துவது என்று சிந்திக்கிற போதுதான் மொழி அடிப்படையிலே இனமானத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது. அதன் தலைவராக இருந்து செயல்பட்டவர் மிகுந்த தமிழ் பற்றும் சமூக அக்கறையும் கொண்டிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள். நாம் இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காஞ்சி மண்ணில் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்தார். அதற்கு முன்பு இருந்த ஆட்சியிலிருந்து மக்களால், மக்களுக்காக, மக்களின் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசாங்க அண்ணாவினால் ஒரு புது மாற்றம் தமிழக அரசாங்கத்தில் ஏற்பட்டது. அப்படி தமிழையே உயிர் மூச்சாக கொண்டு, அந்த தமிழையே ஒரு தேர்தல் பிரச்சார கருவியாக கொண்டு, அந்த தமிழையே மக்களுக்குரிய விழிப்புணர்வுக்குரிய ஆதாரமாக கொண்டு மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆட்சி அமைந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழை ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு சட்டமன்றத்திலே இப்படி ஒரு சட்டத்தை 1956 நிறைவேற்றுகிறார். இப்படி அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு 68 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது.
அதற்கென்று அந்த சட்டம் போட்டுவிட்டால் போதாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஆட்சி மொழி குழு என்கிற ஒரு குழுவினை அமைத்து அந்த ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஆலோசனைகளை எல்லாம் செயலாக்கப்படுத்துவதற்காக தமிழ் வளர்ச்சி இயக்ககம் என்கிற ஒன்றை ஏற்படுத்தி அதிலே தமிழ் வளர்ச்சி துறையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை 1971 முன்னெடுத்து பல்வேறு தமிழக அரசின் பல்வேறு துறைகளிலே இந்த ஆட்சி மொழி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்த தமிழ் வளர்ச்சித்துறை பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆட்சி மொழி என்று சொல்லுகிற போது தமிழில் எல்லாமும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதாவது விதிகள், என்னென்ன சட்ட விதிகள் இருக்கிறதோ, நடைமுறை விதிகள் இருக்கிறதோ, அலுவல் சார்ந்த அத்தனை பணிகளும் நடைமுறைகள் அனைத்தும் தமிழிலேயே இருக்க வேண்டும். அரசாங்கத்தில் தருகின்ற ஏதாவது படிவங்கள், நாம் ஆங்கிலத்திலே ஃபார்ம் சொல்றோமே, அது போன்ற எந்த வகையிலான படிவங்கள் இருந்தாலும் அவை கூட தமிழில் தான் இருக்க வேண்டும். அதற்கு முன்பு அனைத்தும் ஆங்கிலத்திலேயே இருந்து வந்த நிலை மாறி இன்றைக்கு எல்லாம் தமிழிலேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையானது ஏற்படுவதை நாம் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது எதன் வாயிலாக சாத்தியமானது என்று பார்க்கிற போது இந்த ஆட்சி மொழி சட்டம் என்கிற ஒன்றின் மூலமாகத்தான். இந்த ஆட்சி மொழி சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட துறைதான் தமிழ் வளர்ச்சித்துறை என்பது. அப்ப அந்த துறையினுடைய பணிகளாக என்னவெல்லாம் இருக்கிறது என்கிற பார்க்கும்போது அந்த அலுவலகத்தை பற்றிய முழு விவரங்களும் தமிழிலேயே இருக்க வேண்டும். பதிவேடுகள் எல்லாம் தமிழிலேயே பராமரிக்கப்பட வேண்டும். கோப்புகள் எல்லாம் தமிழில் தான் கையாளப்பட வேண்டும். அதனுடைய அந்த அலுவலகத்தின் காலமுறை அறிக்கைகள், கடித போக்குவரத்துகள், செயல்முறை ஆணைகள், பயண நிரல்கள், நாள் குறிப்பேடுகள், பெயர் பலகைகள், தகவல் பலகைகள், அதிலே பயன்படுத்தப்படுகின்ற முத்திரைகள் உட்பட அனைத்தும் தமிழிலேயே தான் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதை இந்த அரசாங்க அலுவலகங்கள் எல்லாம் சரியாகத்தான் செயல்படுத்துகிறதா, அரசு போட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறதா என்பதை கண்காணிக்கின்ற ஒரு பணியையும் இந்த தமிழ் வளர்ச்சித்துறையானது செய்து வருகிறது. ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் சென்று எவ்வாறு கோப்புகள் பராமரிக்கப்படுகிறது, இது இந்த சட்டமானது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பவற்றையெல்லாம் ஆராய்ந்து அறிக்கைகளை அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கிறது. திருப்திகரமாக இருக்கிறது என்று சொன்னால் திருப்திகரம் என்றும், அதிலே இன்னும் செய்ய வேண்டிய முன்னெடுப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்த ஆலோசனைகளையும் அந்த துறையானது வழங்கி வருகிறது. இப்படி பல்வேறு பணிகளை இந்த தமிழ் வளர்ச்சித்துறையானது செய்து கொண்டிருக்கிறது. எதற்காக? தமிழை முழுமையாக ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு. சரி, அரசாங்கம் இப்படி நினைக்கிறது. அதை செயல்படுத்துபவர்கள் என்று பார்க்கிற போது அரசாங்கம் என்று சொன்னா அரசாங்கத்தினுடைய அலுவலர்கள், அவர்களுடைய பங்களிப்பு என்று இருக்கு. அவர்களால் மட்டுமே இந்த ஆட்சி மொழி திட்டத்தை செயல்படுத்தி விட முடியுமா? இது யாருக்காக செயல்படுத்தப்படுகிறது? மக்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது. நான் விருந்தளிக்கிறேன், நான் உங்களுக்கு விருந்து பரிமாற காத்துக் கொண்டிருக்கிறேன், விருந்தை பயன்படுத்திக் கொள்ள ஆட்சி வேண்டாம். அதே போல திட்டங்களை வைத்திருக்கிறது. தமிழை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து துறைகளிலும் தமிழ் மொழியை நடைமுறைப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை வைத்திருக்கிறது. ஆனால் மக்கள் பயன்படுத்துகிறார்களா என்ற நிலைப்பாடு இருக்கிறது. அல்லது அரசாங்கம் சொல்லிவிட்டது, சொன்னதை அரசு அலுவலகங்கள் செயல்படுத்துகிறதா என்ற ஒரு இடர்பாடு. இப்படி இருவேறு நிலைகளிலே இது எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் ஆட்சி மொழி என்கிற ஒரு நிலையானது தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டே வருகிறது. அந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு இது சாத்தியப்பட்டிருக்கிறது, இதை மேலும் பலப்படுத்துவதற்கு யாரெல்லாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி எடுத்துரைப்பதற்காகத்தான் இந்த இரண்டு அணியினரும் இங்கே பேசுவதற்காக
வருகை தந்திருக்கிறார். முதலிலே தமிழ் ஆட்சி மொழி திட்டத்தை சாத்தியப்படுத்துவதில் பெரிதும் பங்காற்ற வேண்டியவர்கள் மக்கள்தான் என்று வாதிடுவதற்காக அந்த அணியினுடைய தலைவர் சிவசங்கரி அவர்களை அழைக்கிறோம். மொத்தம் கரெக்டா அந்த அணியில ஏன்னா அப்படியே வை அப்படியே வையா கவனிங்க பார், இருமருது திருமருதெல்லாம் வேண்டாம். கொங்குமலை சாரடியே குளிர்நிலவு தென்றனே தங்கமர படித்து தமிழ் தாயை சுட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழி தொடங்குகிறேன் எனது உரை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐயா, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்யா. நீங்க இருக்கிறீங்களே, அமர்ந்திருக்கிறீங்களே, அந்த நாற்காலி வந்து எது மேல இருக்குன்னா தர மேலதான் இருக்கு. அப்ப வந்து நிலப்பரப்பு மேலதான் அப்ப வந்து எங்க பக்கம் தான் நீங்க வந்து சொல்றீங்க. நாங்கதான் மக்கள் தான் வந்து இருக்கோம் எல்லா இதுலயும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து தர பாத்தீங்க, நீங்க வந்து நாற்காலிகள் தான் உட்கார முடியாது. நாற்காலிகள் கூட நம்ம கீழே உட்காரலாம், நடக்கலாம், தரையில என்ன வேணாலும் பண்ணலாம். தரன்றது வந்து தமிழ் மாதிரி நம்ம வந்து நம்மளோட மூச்சு மாதிரி. தமிழ் வந்து மூச்சு மாதிரி. இப்ப வந்து அரசாங்கம் வந்து நாற்காலிய வந்து எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு பொருளா பாக்குறாங்க. அந்த மாதிரி வந்து பாக்குறதுனால அரசாங்கம் வந்து தமிழ் வந்து அதிக பங்கு வந்து தரல அப்படின்ற மாதிரி எனக்கு கருத்து இருக்கையா. இப்ப வந்து தமிழ் வளர்க்கறது வந்து மக்கள் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா வந்து இங்க இருக்கவங்களே வச்சுக்கோங்க, தமிழ் வந்து பேசுறதும் நாங்க தான், வளர்க்கறதும் நாங்க தான். ஏன்னா நிறைய எழுதியிருக்காங்க, தமிழை வந்து வளர்த்துட்டே இருக்காங்க. இன்னும் எப்படி பாரதியாரோட பாத்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காரு, யாம் கண்ட மொழிகளுமே தமிழ் மொழி தமிழ் மொழி போல் இனிது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து நிறைய மொழி படிச்சிருந்தாலும் தமிழ் மொழிதான் வந்து சிறந்திருக்கு. அதனாலே வந்து நிறைய பேர் தமிழ் படிக்கிறதுனால வந்து நிறைய பேர் வந்து தமிழ் வந்து தமிழ் மொழி வந்து வெளிநாட்டுக்கு போனவங்கலாம் கூட போராடி வந்து ஆட்சி மொழியா கொண்டு வந்திருக்காங்க. சீனா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த இடத்துல வந்து தமிழ் ஆட்சி மொழியா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து மக்கள் தான். மக்கள் போராட்டத்தின் மூலமா தான் வந்து தமிழ் வந்து ஆட்சி மொழியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து உத்தரவு கொடுத்து எல்லாரும் உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயும் வந்து மக்கள் குழந்தைகள் எல்லாம் படிச்சு முன்னேறணும்ன்றதுக்காக வந்து இல்லம் தேடி கல்வி அப்படின்னு ஒரு கொண்டு வந்தாங்க. அந்த இல்லம் தேடி கல்வி கூட வந்து படித்தவர்கள், தமிழ் படித்தவங்க தான் ஐயா நிறைய பேருக்கு உதவி செஞ்சாங்க, படிக்க வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட இல்லம் தேடி கல்வி நடக்குது. அது காரணம் வந்து மக்கள் தான். மக்கள் தான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சொல்லிக் கொடுக்கறது, திறமை பார்க்காம போய் சொல்லிக் கொடுக்கறது மக்கள் தான். அது மக்கள் தான் வந்து அதிகம் வந்து பங்கு வச்சுக்கிறாங்க. இப்ப வந்து நீங்க அரசாங்கம் வந்து சட்டம் போட்டு சொல்றாங்க இல்லையா, சட்டம் போட்டாலும் அது வந்து நடைமுறைப்படுத்துறது நாங்க தான். பாதி பேர் பண்ணல வந்து நிறைய விஷயம் சட்டம் போட்டாலும் அது வந்து எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியணும்னா வந்து நீங்க கட்சிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேனர்லாம் வச்சு நிறைய படம் எல்லாம் போடுறீங்க. அதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க. எடுத்து வந்து இந்த மாதிரி நாம சட்டம்லாம் போட்டுருக்கோம் தமிழுக்காக அப்படின்னு ஒரு இது வச்சீங்கன்னா அது மூலமா நிறைய பேர் தெரிஞ்சு தமிழ் வந்து நிறைய வளர்க்கும் செய்வாங்க, அதுல கொண்டும் செய்வாங்க. தமிழை வந்து ஆட்சி மொழியா கொண்டு வந்தது மக்கள் மட்டும்தான். இப்பயும் வந்து ஆட்சி மொழியா இருக்கிறதுக்கு காரணம் வந்து மக்கள் தான். ஏன்னா வந்து நாம பேசுறதுனால நீங்க வந்து அந்த அரசாங்கம் வந்து இது ஆட்சி மொழியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அவ்வளவுதானா? சரி. கருத்தை எடுத்துரைக்கிற போது எல்லோருக்கும் புரிகின்ற வகையில தெளிவாக ஆணித்தரமாக ஒன்றை எடுத்துரைக்க வேண்டும். சரி, இந்த தமிழ் ஆட்சி மொழி திட்டத்தை சாத்தியப்படுத்துறது என்னதான் அரசாங்கம் சட்டங்களை வகுத்திருந்தாலும் திட்டங்களை போட்டிருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது நாங்கள் தான். அதனால நாங்க தான் பெரிதும் பங்காற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம், மக்களால் தான் அது சாத்தியப்பட வேண்டும் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார் சிவசங்கரி. இல்லை இல்லை, ஆட்சி மொழி திட்டத்தை சாத்தியப்படுத்துவதிலே பெரிதும் பங்காற்ற வேண்டியது அரசாங்கம் தான். மக்கள் ஒரு பகுதி நிலையில நீங்கள் வாய்ப்பினை அரசாங்கம் ஏற்படுத்தி தந்தால் தானே அவர்கள் அதை செயல்படுத்த முடியும். அப்படின்னு அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு தான் ஆட்சி மொழி திட்டத்தை சாத்தியப்படுத்துவதிலே பெரும் பங்காக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக ரா சூர்யா அவர்களை அழைக்கிறேன். தங்க தமிழே, தரணி போற்றும் செம்மொழியே, தென்றல் தேரேற்றி உன்னை அழைத்து வரும் தேவர் குலம் சேர்ந்து பாடுத்துரைக்கும் மின்னல் அழகே, மெழுகின்ற மென் தமிழே, கண்ணல் கருமாய் காதில் இருக்கின்ற கவிதை பலதோடி கண்டாய், கவி சொல்லும் அழகில் நிறைவாய், கற்சொல் கையிலே என்றும் தமிழ்வாய், சிலம்பாய் மேகலையாய் அணி செய்தாய், திருக்குறளாய் திகழ்ந்தாய், தித்திக்கும் தேவாரமாகி எத்திக்கும் ஒளிக்கும் என் தாய்மொழியாகிய தமிழுக்கும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முதல்வர் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி ஆட்சி மொழியா சாத்தியப்படுத்துவது அரசாங்கமா இல்ல மக்களா? அரசாங்கம் தான் சாத்தியப்படுத்துன்னு நான் பேசுறேன். ஆட்சி மொழினா முதல்ல புரிஞ்சுங்க. ஒரு நாட்டுல அரசாங்கம் அந்த நிர்வாகம் பண்ற மொழி எந்த மொழியில இருக்கணும், மக்களுடைய எண்ணங்களா இருக்கிற மொழியிலயா இருக்கணும், அதுதான் ஆட்சி மொழி. இப்ப தமிழ்நாட்டை சுதந்திரம் பெற்று இந்தியா மொழி மாநிலங்கள்லாம் நிறைய மாநிலங்கள்லாம் பிரிச்சாங்க. அது மொழி மாநிலங்கள்லாம் தமிழ்நாடு அப்படின்னு பிரிச்சாங்க. அதுல பெரும்பாலான மக்கள் தாய்மொழியாகிய தமிழ் மொழியே பேசுறதுனால தமிழ்நாடு பிரிச்சாங்க. அதுல ஆட்சி மொழியா எது இருக்கணும், தமிழ் தான் இருக்கணும் அப்படின்னு மக்களுடைய எண்ணங்களையும் அவங்களுடைய தாய்மொழியில சொல்லணும் அப்படின்ற ஒரு இதுக்காக மக்கள் நலனுக்காக செயல்படுற அரசாங்கமானது 27/12/1986 ஆட்சி மொழி சட்டத்தை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் ஜனவரி 27 வெளியிடப்பட்டது. இது மாதிரி ஆட்சி மொழியானது தமிழா இருக்கும் அப்படின்ட்டு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசானது அதை நடைமுறைப்படுத்திட்டு வருது. அரசு ஆட்சி மொழியாக தமிழாக இருக்கிறதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் ஏற்றுச்சு. அதுல ஒண்ணுதான் தமிழ் வளர்ச்சித்துறை மேம்பாடு அப்படின்னு அந்த துறை ஏற்படுத்தினாங்க. அதுவே தெரியாத இப்படி இங்க தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னா அந்த டாபிக்கே இருக்கு. இது கவர்மெண்ட் தான் நடக்குது. தமிழுடைய மொழியுடைய பட்டு மக்களுக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னு ஒரு இதுலயே ஏற்படுத்தி இவங்கெல்லாம் பேசுறாங்க. அதே இவங்க அரசாங்கம் மக்கள் தான் அதிக பங்கு வகிக்கிறாங்க, அரசாங்கம் எந்த பங்குமே பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்க. எந்த தேர்தல் நியாயமானோ தமிழ் வளர்ச்சித்துறை அந்த தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் பல்வேறு இது தமிழ்நாட்டுல அரசு பணியில இருக்கிற வேலையாட்கள் தமிழ் மொழியில தான் கையெழுத்து தேடணும் அப்படின்னு ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வேலையில பணி செய்யறாங்க. அந்த கோப்புகளும் அவங்க பணியாற்றக்கூடிய எல்லா வசதிகளும் பயிற்சியும் தமிழ் வளர்ச்சித்துறை பயிற்சி அளித்து அதுக்கு ஆட்சி மொழி பயிலரங்கம் அப்படின்னு நடத்தி இந்த
அதுக்குன்னு தனியா ஒரு ஒதுக்கீட்டிய தமிழக அரசானது ஒதுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஏற்றி எல்லா இடத்துலயும் தமிழ் வந்து பரவி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லா குழந்தைங்களும் ஒரு அம்மா வந்து நான் சொல்றாங்க, என் பையன் மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறான், இங்கிலீஷ் படிக்கிறான், என் பையன் வந்து மம்மி டாடி அப்படின்னு கூப்பிடறான். இதெல்லாம் தமிழ்ல மக்கள் வந்து தமிழை வளர்க்கறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சாதாரண ஒரு பேருந்துன்னு சொல்றாங்களா, பஸ் வந்துச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. இதெல்லாம் என்ன பிரச்சனை? மக்கள் வந்து தமிழை வளர்க்கணும்னு சொல்றாங்க. அதனால தமிழக அரசு என்ன சொல்லிச்சு, இந்த மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ போன்ற கல்வி நிறுவனங்களோட தமிழ் வந்து கட்டாய கல்வியா கற்கப்படணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கு. இது வந்து அரசு பாடப்புத்தகங்கள்ல பெரும்பாலான சப்ஜெக்ட் பாடங்கள் வந்து தமிழ் வழியில தான் இருக்கு. கல்லூரிகள்லயும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பா கட்டாயமா தமிழை வந்து ஒரு பாடமா கற்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து அங்கேயே ஏற்கப்பட்டிருக்கு. அரசு தேர்வுகளான டிஎன்பிஎஸ்சி போன்ற குரூப் எக்ஸாம், அதுக்கப்புறம் கல்லூரியில இருந்து இந்த நெட் எக்ஸாம் அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் தமிழ்ல வந்து பாஸ் பண்ண நிறைய காசு வந்து தரேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காவலர் தேர்வுகள்ல தமிழ் வழியில படிச்சிருந்தா அவங்களுக்கும் முன்னுரிமை அப்படின்னு சொல்றாங்க. அரசு தேர்வுகளை வெற்றி பெற்றவங்களுக்கு வந்து தமிழ் வழியில பயிர்ந்துருந்தா அவங்களுக்கு 20% வந்து வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்றாங்க. தமிழ் வழியில வந்து 12ஆம் வகுப்பு வரையும் முடிச்சிருந்தா நீட் போன்ற எக்ஸாம் வந்து அதுல வந்து தமிழ் வழியில மாணவர்களுக்கு வந்து 7% இடஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டாங்க. இது மாதிரி தமிழுடைய பழமையை கருதி தமிழக அரசு வந்து இது மாதிரி சட்டத்தெல்லாம் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, மக்கள் தான் நானும் வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி பல நாடுகள், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்லாம் கூட ஆட்சி மொழியா தமிழ்நாடு. அதனால தமிழ் ஆட்சி மொழி சாத்தியப்படுத்துவது அரசாங்கமே என்று புதிய முறையை ஆட்சி மொழி திட்டத்தை, இந்த ஆட்சி மொழி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலே, அதாவது சாத்தியப்படுத்துவதிலே பெரிதும் பங்காற்றி வருவது அரசாங்கம் தான். மக்கள் அதை சரியா பயன்படுத்திக்கல. எல்லாத்தையும் நாங்க கலை சொற்களை உருவாக்கி தருகிறோம், நீங்க அதை பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. நியாயமான கேள்விதானே. கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொன்னார் வள்ளலார். கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொன்னார். இந்த மாதிரி அரசாங்கம் தமிழை ஆட்சி மொழியாக்குவதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆனால் அதை பயன்படுவதற்குத்தான் ஆட்கள் இல்லை என்கிற நிலைப்பாடு. அதைத்தான் அரசாங்கமே என்கிற தலைப்பில அந்த அணியிலே வாதிட்ட சூர்யா அவர்கள் ரொம்ப அருமையா நாம் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை அப்படின்னா, நம்ம அருகில் இருப்பவர்களை நாம் மதிப்பது கிடையாது. நமக்கு தொலைவில் எது நமக்கு தெரியாதோ, எது நமக்கு புரியாதோ அதைத்தான் உயர்ந்தது என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில தான் இன்றைக்கு ஆங்கில பள்ளியிலே படிக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள் தான் சிறந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். மொழிக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை முதலிலே நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மொழியிலும் அறிவு இருக்கிறது. ஏன் மொழியை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், மொழி வாயிலாகத்தான் ஒரு இனத்தினுடைய வரலாறு புரிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு இல்லை என்று சொன்னால் நாம் அடையாளங்களை இழந்து அடிமையாக நேரும். ஒரு அறிவு பாரம்பரியத்தையே நாம் இழந்து போக நேரும். மனித கண்டுபிடிப்புகளிலேயே மிக அற்புதமான கண்டுபிடிப்பு மொழியின் கண்டுபிடிப்பு தான். இந்த மொழிதான் மற்ற உயிரினங்களிலிருந்து மனித இனத்தை வேறுபடுத்தி காட்டுவது மொழி. அந்த இனம் மிக விரைவாக
முன்னேறுவதற்கு காரணமாக இருப்பதும் அந்த மொழிதான். தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்த அனுபவங்களை, தன்னுடைய கண்டுபிடிப்புகளை, அறிவியலை எல்லாவற்றையும் எழுத்தாக எழுதி மொழி வாயிலாகத்தான் பதிவு செய்து வைத்து நம்முடைய முன்னோர்கள் சென்றிருக்கிறார்கள். அவற்றை படிக்கிற போதுதான் அறிவை வருந்தலைமுறை பெற்று தன்னை மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது. இந்த மொழியே அழிந்து போய்விடுமானால் என்ன நேரம் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இது ஏதோ தமிழ் மொழிக்கு என்று இல்லை. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுமே போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவைதான். அந்த அடிப்படையில் அரசாங்கம் தமிழ் மொழியை, தமிழை ஆளுகை செய்வதற்கு, தமிழ் வாயிலாக ஆளுகை செய்வதற்கு பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. ஆனால் நாம் தான் அதை பயன்படுத்திக் கொள்வது. உதாரணத்துக்கு தமிழ் வளர்ச்சித்துறை நடத்தக்கூடிய இந்த பல்வேறு போட்டிகளிலேயே எத்தனை மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்றுக் கொள்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது கொஞ்சம் மன வருத்தமாகத்தான் இருக்கு. சில நேரங்களில மாணவர்கள் முன்வருவதே இல்லை என்கிற நிலைப்பாடு இருக்கிறது பல இடங்களில். ஆனால் நம் மாணவர்கள் அப்படி இல்லை, போட்டி போட்டு முன்வருகிறார்கள் என்பதை நினைக்கும் போது ரொம்ப பெருமிதமாக இருக்கிறது. சரி, அரசாங்கம் இதெல்லாம் செய்யுது அப்படின்னாலும் கூட நாங்க தானே அதெல்லாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பங்களிப்பு தான் அதில் பெரிது, மக்கள் தான் அதில் பெரிதும் பங்காற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி எடுத்து சொல்வதற்காக மக்களே என்கிற அணியிலிருந்து தரணீஸ்வரி அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறேன். கபிலரின் குறிஞ்சி போன்ற நடுவர் அவர்களே, காளிதாசன் தாமரை போன்ற மாணவர்களே, உங்களை என் நெஞ்சில் குடியிருக்கும் கோபுரம் போன்ற தமிழ் அன்னையை வணங்கி உள்ளத்துடன் வணங்குகிறேன். ஐயா, அவங்க சொன்னாங்க, நாங்க நடக்கிறோம், அரசாங்கம் நடக்குது, சட்டம் போடுறாங்க, அவங்க நடத்துறாங்க, நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் போய் தமிழ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐயா. ஆனா வெளிநாட்டுல யார் ஐயா போறாங்க? மக்கள் தானே ஐயா தமிழ்நாட்டுல இங்க இருந்துதானே ஐயா வெளிநாட்டுக்கெல்லாம் பயணிச்சு தமிழை வளர்க்கிறாங்க. அப்ப அவங்க போராடி, நாங்க போராடி இது பண்றதுக்காக அவங்க எப்படி ஐயா சட்டம் போட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, தமிழ் பழங்காலத்துல சீனா, எகிப்து, காம்போடியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து அந்த நாட்டுல எல்லாம் பல்வேறு தமிழ் பரவி இருக்குன்னு சொல்றாங்க ஐயா. அப்ப அரசாங்கம் சட்டம் போட்டாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க கண்டுபிடிச்சது மக்கள் தான் ஐயா கண்டுபிடிச்சாங்க. எப்படி ஐயா மழை போயிருக்காங்க? மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல தேடிதானே தேடிதான் போய் பல்வேறு சொல்லி எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. நாங்கதான் ஐயா எல்லா இடத்தையும் தேடினாலும் அரசாங்கம் அப்பதானே இது சட்டமே போடுது, இதை கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்க தேடினாலும் ஐயா நாங்க பேசுமா ஒரு கன்க்ளூஷன்ல கொண்டாந்து முடி. அரசாங்கம் மொழி, சபதம் போடுவதே மக்களின் மொழி. அவங்க சட்டம் மட்டும் போட்டுறாங்க. ஆனா நாங்க தான் எல்லாத்தையும் கடைபிடிச்சு நாட்டு மக்களுக்கு ஒரு இதுக்கு தொகுதி மக்கள் தானே ஓட்டு போட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க. அப்ப நாங்க அவங்க சொல்றாங்க, ஆனா நாங்க தான் கடைசி வரைக்கும் கடைபிடிச்சுட்டே இருக்கோம். ஆனா மக்களும் ஒரு சில தவறுகளா செய்யறாங்க. அவங்க சொல்றத செய்யாம இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில சமயங்கள் அவங்க சொல்லாமையும் நாங்க எல்லாத்தையும் கடைபிடிச்சுட்டு தான் வரோம். அவ்வளவுதான் முடிச்சு. அரசாங்கம் போடக்கூடிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்ல ஒண்ணு இதுவும் தான். பாருங்க, மாணவர்களுக்கு இப்படி எல்லாம் பட்டிமன்றங்களை வைத்து
ஆட்சி மொழினா என்ன, ஆட்சி மொழி சட்டம்னா என்ன அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஆர்வத்தோடு தான் செயல்பட்டு இருக்கு. ஆனாலும் மாணவர்கள் அதை எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிற போது எவ்வளவு மக்கள் இன்னும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதற்கு இவர்களே ஒரு உதாரணமா இருக்கிறது நம்மால பார்க்க முடியுது. சரி, மக்கள் என்னதான் நீங்க அரசாங்கம் திட்டங்களை வகுத்திருந்தாலும் சட்டங்களை போட்டிருந்தாலும் கூட நாங்க தான் அதை செயல்படுத்துறோம் அப்படிங்கறத எடுத்துரைத்தார். இல்ல சாத்தியமாக்கணும்னா அரசாங்கத்தோட பணிதான் பெரிது, அவர்கள் தான் இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்காக சாருஹாசினி அவர்களை அழைக்கிறோம். கல்லில் ஒளி எழுப்பி கடலை கண்டமாகி புல்லாங்குழ வழியை புகுந்து சுவையாகி நெல்லியை மடிப்படுத்த இளைஞர் பொருளாகி வெள்ளியலால் வெள்ளியில் விட்டாக நகையாகி சொல்லுக்கு சொல்லி சுவைக்கூட்டும் சேர்ந்தவள் வாழியே சிந்தி வரும் மழை துளியே என்னை கூட சிந்து பாடம் வைத்த பைந்தமிழை பாடியது சிந்தால் எடுத்து வெண்பால் கொடுத்து முப்பாலும் நல்பாலாகி பேருரை நிகழ்த்தவாங்க என் நாவில் நலம் கைகின்ற நலுந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை கழுவுகிறேன். தமிழ்நாட்டுல ஆட்சி மொழிதான் தமிழ் மொழி ஆட்சி மொழின்னு சொல்லிட்டு 27/12/1940 வெளியிட்டாங்க. நீங்க எதிர்கட்சியில சொன்னாங்க அது எங்களை வேலை வைக்கணும் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அடுத்து இதழ வெளியிட்டு மக்கள் பயன்பெற 1987 ஜனவரி 23 தமிழ்நாடு அரசு அவருடைய இதழில இந்த ஆணைய பேரரசுல வெளியிட்டாங்க. இப்ப எதிர்கட்சியினர் சொல்லியிருந்தாங்க நாங்க எல்லாம் கடைபிடிக்க சொல்றீங்க, எல்லாம் கடைபிடிக்க ஒரே இடத்துல சொல்ல வேண்டியது கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப திருக்குறள் படிக்கிறாங்க, அவங்க படிக்கிறத தமிழக அரசு என்ன பண்ணிருக்குன்னா திருக்குறள் ஒப்புரிமை கொள்கை சொல்லிட்டு நடத்துறாங்க. அது மூலம் பரிசு தொகை கொடுக்குறாங்க. அப்புறம் எதிர்கட்சியில தமிழ் மொழி எழுத வேண்டும், இலக்கண நூல் புதிதாக எழுத வேண்டும் என்ற பாரதிதாசன் வரிக்கு ஏற்ற மாதிரி தமிழக அரசு இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவங்களுக்கு பயிற்சி அளித்து ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அதுக்கு நிதி 20 லட்சம் தமிழக அரசு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இப்ப உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். போறீங்க அதுல நீங்க பைசா எடுக்கிறீங்கன்னா அது எடுக்கிறதுக்கு முன்னாடி தமிழா இங்கிலீஷா கேட்பாங்க. நீங்க எல்லாரும் எத்தனை பேர் தமிழ் பற்றி சொல்லல? முக்காவாசி இங்கிலீஷ் தான் பண்றாங்க. சட்டமன்றத்துறையில கூட தீர்ப்பு அறிவித்தாங்க. ஏன்னா தமிழகத்துல எல்லாமே என்ன பண்ணுதுன்னா தமிழே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல தீர்ப்பு 6/12/2006 வெளியிட்டிருக்காங்க. இப்ப நீதிமன்றத்துல கூட தமிழ்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயர் நீதிமன்றத்துல பயன்படுத்த கூடாதுன்னு இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆளுநர் கிட்டயும் குடியரசுத் தலைவர் முன்னாடி பெற்றுதா அதை தமிழ் அந்த மாநிலத்துடைய அலுவலக மொழி பயன்படுத்தலாம் சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு வகை செஞ்சிருக்காங்க சட்டம். இப்ப வெளிநாட்டுல கூட பிரிட்டன் கனடா இந்த போன்ற நாள்ல தமிழ் ஒரு பாடமாகவே படிக்கிறாங்க. 2ஆம் ஆண்டு இளங்கலை படிப்பு படிக்கிறவங்க 2 ஆண்டுகள் கண்டிப்பா தமிழ் படிப்புன்னு சொல்லி அரசு எவ்வளவோ சட்டங்களை இயற்றிட்டு வருது. நடைமுறை படித்தவங்களுக்கு உங்களுக்கு நீங்க தான் மக்கள் தான் பயன்படுத்தவே மாட்டாங்க. நடைமுறை படிச்சாங்க தமிழ் ஆட்சி மொழின்னு சொல்லிட்டு பேசினாங்க. நடைமுறை படிச்சவே மாட்டாங்க.
இப்ப வந்து மக்கள் நேசிக்கிறாங்க வந்து ஆட்சி மொழின்னு சொல்றாங்க. மொத்தம் 102 மொழியில வந்து 10,000 பேர் பேசுறாங்க. அத வந்து அரசாங்கம் எது அங்கீகரிக்கப்பட்டதோ அதுதான் ஆட்சி மொழின்னு சொல்றாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. அப்ப அரசாங்கம் தான் ஆட்சி மொழிக்கு வந்து இது பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லிட்டு என் உரையை முடிக்கிறேன். தமிழ் ஆட்சி மொழி திட்டத்தை சாத்தியப்படுத்துறதுல பெரும்பங்கு அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. ஏன்னா எவ்வளவு சொன்னாலும் இவங்க தன்னை திருத்திக்கவே மாட்டாங்க. எவ்வளவு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தாலும் தமிழ் மொழியில தன்னுடைய பயன்பாட்டை அவர்கள் செய்வதே கிடையாது அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டை எதிரணியின் மீது வைத்திருக்கிறார். அது உண்மைதான். இன்றைக்கு தமிழ் இணைய கல்விக் கழகம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கி வரக்கூடிய அந்த தமிழ் இணைய கல்விக் கழகத்திலும் தமிழ் வளர்ச்சி துறையின் மூலமாகவும் பல்வேறு மென்பொருட்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு தந்திருக்கிறது. பல்வேறு குறுஞ்செயலிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சொற்களை, அதாவது துறை சார்ந்து பல்வேறு கலை சொற்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் நாம பயன்படுத்துறோமா அப்படின்னா இல்ல. தமிழில் துறைதோறும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னா என்ன பண்ணணும்? அதற்கு மக்கள் ஒத்துழைப்பானது இருக்கும். ஆனா ஒத்துழைப்பு இல்ல. அரசாங்கம் தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதனாலதான் அவங்க சொல்றாங்க அரசாங்கம் தான் பெரிதும் பாடுபட வேண்டியிருக்கு அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. தமிழ் வாயிலாக கட்டட பொறியியலையும் எந்திர பொறியியலையும் கற்பித்தல் மொழியாக கொண்டு மாணவர்கள் மத்தியில அந்த படிப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஆங்கில வழியில படிச்சாதான் அறிவு கிடைக்கணும், ஆங்கில வழியில படிச்சாதான் வேலை கிடைக்கணும் என்கிற ஒரு நிலைப்பாட்டினால அது மற்ற இடங்களில் இன்னும் விரிவாக்கம் செய்யப்படாத ஒரு நிலைப்பாடு இருக்கு. அரசு கல்லூரிகள்ல அது சாத்தியப்படுத்தி ஊக்கப்படுத்தி வர்றாங்க. அப்போ வாய்ப்புகள் வழங்கப்படுது, அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியவர்கள் மக்கள். ஆனா மக்கள் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு எண்ணமானது. மீண்டும் சொல்றேன், ஒழுக்கத்துக்கும் மொழிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஏதோ ஆங்கில வழியில படிக்கிறவன் தான் ஒழுக்கமா நடந்துப்பானோ, தமிழ் வழியில படிக்கிறவன்லாம் அத சரியா செயல்படுத்த மாட்டான்னு நாம நினைக்கிறது முற்றிலும் முரணான ஒரு சிந்தனை. இடத்தை பொறுத்து தீர்மானிக்கிறது இல்ல, சொல்றவனை பொறுத்து கருத்து தப்பாயிடாது. என்ன சொன்னா அப்படிங்கறதா முக்கியமானது. அந்த அடிப்படையில அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தான் வருது. ஆனா நாம் தான் அதை செயல்படுத்திக் கொள்வதில்லை. அதனால மக்கள் தான் என்ன பண்ணல, முன்னெடுக்காமல் இருக்கிறார்கள். இன்னும் ரொம்ப அழுத்தம் யாருக்கு இருக்கு அப்படின்னா அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. நாங்க தான் இன்னும் பெரிதும் பாடுபட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை எடுத்து சொன்னாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் ஆட்சி மொழி அப்படிங்கிற நிலையை செயல்படுத்துவதற்காக அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அதுல ஒண்ணு, தமிழ் வழியாக கோப்புகளை மிகச்சரியாக கையாளக்கூடிய அரசு அலுவலகங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஊக்க பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி ஊக்கப்படுத்துகிறது. ஏன்னா அரசாங்கம் இப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாலும் கூட அதை செயல்படுத்த வேண்டியவர்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு பணியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள். அந்த அலுவலர்கள் கிட்ட என்ன இருக்கணும், முதல்ல தமிழ் வாயிலாக நாம் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கணும். எனக்கு தெரியாது, இதுக்கு என்ன சொல் பயன்படுத்துறது தெரியல அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா அரசாங்கம் நினைக்கக்கூடிய ஒன்று சாத்தியப்படுமா அப்படிங்கிறத நாம நினைச்சுப்பாங்க. அப்ப யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொண்டு கண்ணம் கருத்துமாக நடைமுறைப்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்ட அலுவலர்களை கண்டுபிடித்து
அவர்களுக்கு கேடயங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது தமிழ் ஆட்சி மொழி திட்டத்துல அந்த ஆட்சி மொழியை செயல்படுத்துவதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பணி. அதே போலவே நல்ல குறிப்புகளை எழுதக்கூடிய, வரைவுகளை எழுதக்கூடிய பணியாளர்களுக்கும் பணப்பரிசும் பாராட்டும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு நிலைப்பாட்டுல இருக்கு, ஒவ்வொரு கேட்டகரியில, ஒவ்வொரு மாவட்ட அளவுல, தலைமைச் செயலகத்துல அப்படின்னு ஒவ்வொரு நிலைகளிலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டு வர்றதை நாம பார்க்கிறோம். இதெல்லாம் ஆட்சி மொழி சட்டத்தை, அந்த தமிழ் ஆட்சி மொழி அப்படிங்கிற அந்த நிலையை நடைமுறைப்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற ஊக்க வேலைகளாக நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஆட்சி மொழியை நடைமுறைப்படுத்துவதற்காக அரசு அலுவலகங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு பயிலரங்கங்களை ஏற்படுத்துகிறது. நீங்கள் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு இல்லை, அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய பணிதான். அப்படிங்கிறதுனாலதான் அரசாங்கம் என்ன செய்யுது, அரசாங்கம் இந்த முன்னெடுப்புகளை நடத்துது. ஆட்சி மொழி தொடர்பான பயிலரங்கத்தையும் கருத்தரங்கத்தையும் நடத்துது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையானது கணிப்பொறியில எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல், அதாவது உள்ளீடு செய்வதிலோ அல்லது அந்த உள்ளீடு செய்யப்பட்ட விஷயத்த மக்கள் படிப்பதிலோ எந்த விதமான இடர்பாடும் இருக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு மாற்றங்களை, பணிகளை அது மேற்கொண்டு வந்தது. அதுக்கு முந்தையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய அரசாங்க இணையதளத்தையே போய் பாத்தீங்கன்னா எழுத்துருக்கள்லாம் தெரியாது. ஆளாளுக்கு ஒரு என்கோடிங்ல இருக்கக்கூடிய எழுத்துருக்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மின் ஆளுகை முறையை கொண்டு வந்த பிறகு எல்லாமே ஒருங்குறி என்று சொல்லக்கூடிய யூனிகோட் என்று சொல்லுகிறார்களே, அந்த எழுத்துக்கள் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இது ஒரு அவலநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கம் இப்ப சொன்னவே அரசாங்கம் தான் பொறுப்பு அதிகமா இருக்குன்னு, அதுவும் இங்க சிந்திக்க வேண்டிய ஒன்று. என்னன்னா, நீங்க தட்டச்சு செய்கிற போது இந்த ஒருங்குறியே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லாலும் கூட, இன்றைக்கும் பல அரசு அலுவலகங்கள்ல பணியாற்றக்கூடியவர்கள் தங்களுக்கு எது பழக்கப்பட்டதாக இருக்கிறதோ அதையே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தான் மாற்றப்பட வேண்டியது. ஆட்சி மொழியை செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள்ல இதுவும் ஒன்று. நிறைய மொழி கருவிகளை உருவாக்கி தந்திருக்கிறது. அதை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதே தெரியாமல் இருக்கக்கூடிய பணியாளர்களும் நிறைய பேர் இருக்கிறார். ஆக இப்படி அரசாங்கம் பல்வேறு பயிலரங்குகளின் வாயிலாகவும் அதன் கொள்கைகள் எப்படி, அதனுடைய கருத்துக்கள் அந்த அரசு பணியில் இருக்கக்கூடிய அலுவலர்களை சென்றடைந்தால்தான் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியும். அவர்கள் நடைமுறைப்படுத்தினால்தான் மக்கள் பயன்பெறுவார்கள். மக்கள் பயன்பெற்றால்தான் முழு நிறைவான ஒரு தமிழ் வழியிலான ஆட்சி என்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்படும் என்கிற நோக்கத்தோடு இந்த ஆட்சி மொழி பயிலரங்கத்தையும் கருத்தரங்கத்தையும் தமிழ்நாடு அரசாங்கமானது தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலமாக அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும் கொடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் மாவட்டந்தோறும் பயிலரங்குகள் நடத்தப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அதை சாத்தியப்படுத்தி வருகிறார்கள். இதெல்லாம் யார் செய்கின்ற பணி? அரசாங்கம் தமிழ் ஆட்சி மொழி என்கிற ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக மேற்கொண்டு வரக்கூடிய பணிகள். இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா மக்கள் தான் அதுல முழு ஈடுபாடு இல்லாம, இந்த மொழி உணர்வே இல்லாம இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை, குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்தார்கள். இல்ல, நாங்க சரியாத்தான் செயல்படுறோம், ஆனாலும் நாங்க இதெல்லாம் முன்னெடுக்க வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக கு திவ்யா அவர்கள் அழைக்கிறார். அஞ்சு சின்ன ஒண்ணுதான். வியட்நாமில் உருவான உலக மொழி செம்மொழியான தமிழ் மொழியே. ஐயா, இப்ப எதிர்கட்சிகளுக்கு ஒருத்தவங்க
சொன்னாங்க ஐயா, கையெழுத்து வந்து இதெல்லாம் வந்து தமிழ்ல தான் போடுறாங்க, இது வந்து அரசாங்கம் தான் போட்டு வந்து சொன்னாங்க ஐயா. எத்தனை பேர் நீங்க நம்பிட்டீங்க ஐயா? எத்தனை பேர் வந்து உண்மையாவே தமிழ்ல தான் போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு. இப்ப ஒரு சலான் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஆபீஸ்ல கேட்டீங்கன்னா இங்க வந்து சின்னதாதான் இடம் இருக்கு, இங்க வந்து எப்படி சைன் போடுறது அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க சின்னதாவே வந்து சின்னதா வந்து ரொம்பவே சுருக்கமா வந்து கையெழுத்த போடுங்க அப்படின்னாங்க. அதுல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலத்துல தான் அவங்க போடுறாங்க. நாட்டுல ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய எண்ணங்களை வந்து சொல்றது, எண்ணங்களை வந்து நிறைவேற்றுறதுக்காக தமிழ் மொழி தான் வந்து சிறந்த மொழியா இருக்கு. இது தாய்மொழியே வந்து சிறந்த மொழி, அதுலயே வந்து ஆட்சி மொழியா தமிழ் மொழின்னா மட்டும்தான் எல்லாமே அணுக முடியும். மக்கள் தான் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து அரசாங்கத்திடமும் மற்ற அரசு அலுவலர்களிடமும் வந்து சொன்னா மட்டும்தான் அவங்க வந்து தமிழ் வந்து தீர்வு காண முடியும். உலகம் முழுவதுமே வந்து தமிழர் வந்து இருக்காங்க. அதுலயும் வந்து 10 லட்சம் பேர் வந்து மலேசியால வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் வாழும் சிங்கப்பூர், மலேசியா, கனடாலாம் வந்து இது மாதிரி வந்து தமிழ் வந்து ஒரு பாடமாவே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இத வந்து பார்த்தா தமிழ் ஆட்சி மொழியாக்குறது, தமிழ் வந்து ஆட்சி மொழியா சாத்தியமாக்குறது மக்கள் தான். இப்ப ரீசெண்டா இலங்கையில இருந்து ஒரு பெண் வந்தாங்க. அதாவது இலங்கையில ஒரு பெண் வந்து தமிழ்நாட்டுல வந்து பாட்டு போட்டியில வந்து கலந்துட்டாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பாட்டு போட்டியில கலந்துட்டதால தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையை வந்து சேர்த்து. அவங்க வந்து ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த பெண். அவங்க அரசாங்கத்தால மட்டும் எதையும் செய்ய முடியாது, அரசாங்கத்தால மட்டும் அனைத்தும் செய்ய முடியாது. மக்கள் தான் அரசாங்கம் என்னும் ஒரு கையில் தட்டினால் ஓசை வராது, மக்கள் என்னும் பல கைகள் தட்டினால் மட்டுமே ஓசை வரும். நன்றி, வணக்கம். அரசாங்கம் போடக்கூடிய எல்லா திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் மக்கள் தான். ஆனா அவர்கள் இன்னும் வெளிப்படையாம இருக்கிறாங்க அப்படிங்கறத அவர்கள் சுட்டி காட்டினார். மக்களுக்கு மிகுந்த பொறுப்பு உண்டு, ஆனா அந்த பொறுப்பு இல்லாம இருக்காங்க. அந்த பொறுப்பை உணர்ந்தால்தான் இது சாத்தியமாகும் அப்படிங்கிறத திவ்யா அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னார்கள். இல்ல அரசாங்கம் இன்னும் அதான் நிலைமையை பாக்குறமே, எங்களுக்கு தான் மிகுந்த பொறுப்பு அதிகமா இருக்கு, நாங்கள் தான் அதை செயல்படுத்துவதில் பெரிதும் பங்காற்ற வேண்டிய நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்காக சு ஐயம்மாள் அவர்களே அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த இடத்துல என்ன சொல்ல போறேன்னா, என்னோட கருத்தை நான் சொல்லிட்டு எதிரணியினர் கேட்க கேள்விகளுக்கு பதிலையும் சொல்லிட்டு என்னோட கேள்விகளையும் நான் கூறியிருக்கிறேன். மாணவர்களான உங்களுக்கும் ஒரு சில அறிவுரைகளை கூறியிருக்கிறேன். 1000 மொழிகளை என் நாவில் நான் அசைந்தாலும் என் தமிழ் மொழி என் நாவினில் அசைவதோடு எம்மொழியினாலும் அசைவதை இல்லை. 50 திறமைகளை 5 நிமிடத்தில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆட்சி மொழியை சாத்தியப்படுத்துவது அரசாங்கமே.
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உணர்வு. எவ்வாறு இந்த சூரியன் ஒளித்து கொண்டிருக்கின்றது, ஒளித்து இந்த உலகத்திற்கு முதல்வனாக இருந்து ஒளியை தருகின்றனோ, அதுபோல என் தாய்மொழியான தமிழ் மொழி ஒழித்துக் கொண்டு இவ்வுலகத்திற்கு முதன்மையானதாகவும் மூத்த மொழியாகவும் திகழ்கின்றது. மூத்த மொழியா எப்படி திகழ்கிறது அப்படின்னா, எவ்விதமான சொத்து சுகம் இல்லாமல், எவ்விதமான பொருட்களும் இல்லாமல், எவ்வித ஈடுபாடும் இன்றி நம்முடைய தமிழ்மொழிய அந்த காலத்திலிருந்து, அதாவது அந்த கால மன்னராட்சியிலிருந்து இந்த கால அரசாங்கத்து வரைக்கும் இதை வந்துருக்கு அப்படின்னா அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும். அரசாங்கம் சொல்றதுதான் நம்ம மக்கள் கேட்க முடியும். அதாவது ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துல தாய் தந்தை சொல்றதுதான் அந்த குழந்தைகள் கேட்கணும். அப்படி கேட்டா மட்டும்தான் அந்த குடும்பம் செல்வதாக விளங்கும், அந்த குழந்தைகள் சிறப்பானதாக விளங்குவாங்க. அப்போ நம்ம வந்து பிள்ளைகள் மாதிரி, நம்மளுடைய அரசாங்க மாதிரி தாய் தந்தை மாதிரி, அந்த தாய் தந்தை சொல்றதை நம்ம கேட்டா மட்டும்தான் சிறந்த எழுத்தாளராகவோ மொழியாளராகவோ நம்ம மக்கள் ஆக முடியும். அப்போ மக்கள் தானே அந்த இடத்துல சாத்தியப்படுத்துது. என்ன சொன்னாங்கன்னா, இயற்கை கல்வியை வந்து ஆர்வத்தோடு எடுத்து செல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அதோட கண்ணாமலமா இருக்கேன். அதை பத்தி நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு வந்து அந்த ஆசை கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. ஆனா அதை வெளிப்படுத்துறதுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லை. அப்போதான் அந்த அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தை கூட திறமைகளை கூட வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஒரு அவை இருக்கணும். அதை வந்து செயல்படுத்துறது அரசாங்கம். அரசாங்கம் சொல்லாத மட்டும்தான் என்னால முடிச்சது, இல்லைன்னா போயிருக்க முடியாது. அப்ப மக்கள் எப்படி அதை சாத்தியப்படுத்த முடியும்? அரசாங்கத்தால மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும். அப்புறம் எதிரணியினர் வந்து இன்னொரு கேள்வியை கேட்டுருந்தாங்க. இப்ப வந்து கட்சியாளர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து பத்திரிகை எல்லாம் வச்சு பேனர்லாம் வச்சு நீங்க வந்து கொண்டாடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்க அரசாங்கம் இருக்கிற எல்லா விதமான திட்டங்களையும் நாங்க பேனர் வச்சு சொல்ல முடியாது. பேனர் வச்சு வைக்கிறதுக்கு இங்க ஒரு ஊர் இல்ல, தமிழ்நாடு எத்தனை ஊர் இருக்கு, எத்தனை வீடு இருக்கு, எத்தனை கிராமம் இருக்கு, அத்தனை வீடு கிராமத்துக்கும் எங்களால பேனர் அடிச்சு சொல்றது அப்படின்றது ஒரு சாத்தியம் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? மக்கள் நம்ம என்ன பண்றது? பொழுதுபோக்குக்காக நாடகம் பார்க்கிறோம், சீரியல் பார்க்கிறோம், அப்படி திரைப்படங்கள்லாம் பார்க்கணும். அப்ப அந்த நேரத்துல நம்ம செய்திகள் நிகழ்ச்சி இல்லையா, அந்த நிகழ்ச்சியை பார்த்தோம்னா அரசாங்கம் என்னதான் திட்டமா வெளியிடுது, என்னென்ன திட்டம்லாம் எப்போது செயல்படுத்துறாங்க, எந்த ஆண்டு எந்த நாள் எல்லாமே அதை சொல்லுவாங்க. அப்போ நம்ம நாடகங்களுக்காகவும் திரைப்படத்துக்காகவும் நம்மளுடைய நேரத்தை செலவழிப்பதா அரசாங்க செய்திகள் வெளியிடும் நேரத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம வந்து திட்டமா தெரியலன்னா ஒரு செய்தியா நம்ம பார்க்கணும். இது ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். இது சிவசங்கரி அவர்களுக்கு முன்வச்சு நான் சொல்றேன். அப்புறம் வந்து இன்னொரு திட்டமும் சொன்னாங்க. நீங்க வேறதான் அடிச்சு சொல்ல சொல்லிருக்காங்க. நம்ம வீட்டுல வந்து ஒரு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம், திருமண விழா வந்து கொண்டாடுறோம். அப்போ கொண்டாடுறது வந்து மத்த நேரம் கொண்டாடுறோம். தாய்மொழிக்கு ஏதாவது ஒரு திட்டம் நம்ம கொண்டாடுறோமா? இல்லை. இப்ப தாய்மொழிக்கு நம்ம எந்த திட்டத்தை கொண்டாடுறோம்? ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 21ஆம் தேதி நம்ம தாய்மொழிக்கு அப்படின்னு ஒரு நாளையே அரசாங்கம் தான் கொண்டாடுது. அது அரசாங்கம் கொண்டாடுறது. ஒரு வீட்லயும் பாத்தீங்கன்னா இது தாய்மொழிக்கு கொண்டாடுறோம் சொல்லி மக்களும் வந்து சொல்றது கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா 1971 தமிழ்நாடு வாழ்த்து அப்படின்றத அரசாங்க நிகழ்ச்சிகளே பாடணும் அப்படின்றத முன்பெச்சு அரசாங்கம் தான், அதை செயல்படுத்தியது அரசாங்கம் தான். இப்ப நம்ம வீட்டுலாம் பிறந்த நாள் வந்து கொண்டாடுறோம். என் தாய்மொழி தமிழ் தான், மக்கள் செயல்பட்டாங்க. அவங்க சொன்னாங்க அப்போ ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறோம், என் அன்பும் கொண்டாடும்போது நான் வந்து தமிழ்நாடு மட்டும் பாடித்தான் நான் கொண்டாடுறேன் அப்படின்னு எந்த மக்களுமே சொல்றது கிடையாது. இப்ப நம்ம இப்ப இந்த இடத்துல நிகழ்ச்சிக்கு முன்னாடி கூட தமிழ்நாடு வாழ்த்து நடத்தணும். அது ஏன்னா அரசாங்கம் வந்து அந்த வழிதான் நடத்தணும் அப்படின்னு சொல்றதுனாலதான் இந்நாள் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வாழ்த்துக்கு நம்ம கைவிடாம நம்ம கைக்குள்ளேயே வந்துட்டு இருக்கை கட்டினாலும் யோசனை அப்படின்ட்டு இறுதியா சொன்ன ஒரு பேச்சாளர் சொன்னாங்க. இருக்கை கட்டினா எப்படி சொல்லுவோம்? அரசாங்கம் வந்து நமக்கு இரு கைகள் மாறி, அப்போ அரசாங்கம் சொல்றதை நம்ம கேட்போம். தாய் தந்த மாதிரி நான் சொல்லிடுறேன். தாய் தந்த சொல்றதை நம்ம மக்கள் கேட்டா மட்டும்தான் அதெல்லாம் செயல்படுத்த முடியும்.
இறுதியா வந்து இளைஞர்களுக்காக அதாவது மாணவர்களாகிய நம்மளுக்காக ஒரு சின்ன கதையும் சொல்லிட்டு அது மூலியமா உங்களுக்கு ஒரு சின்ன கதையும் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். பேனர்ஸ் ஃபாலோ என்ற பறவை பாத்தீங்கன்னா அர்ஜென்டினால இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் பயணம் பண்ணுது. கிட்டத்தட்ட 2 நாட்களில் பாத்தீங்கன்னா 16,000 கிலோமீட்டர் இருக்கு. அது எப்படி பயணம் செய்யுது அப்படின்றது அறிஞர்கள் ஆய்வு செஞ்சாங்க. கடல் வழியாக பயணம் செய்யுது. அந்த கடல் வழியாக எப்படி பயணம் செய்ய முடியும் அப்படின்றதை சிந்திச்சாங்க. அப்போ ஒரு சின்ன குச்சியை வச்சுட்டுதான் அது வந்து பயணம் செய்யுது. அந்த சின்ன குச்சியை வந்து நடுக்கடவுல நீங்க வச்சு அதுல வந்து மேலே ஏறிட்டு அது தேவையான உணவெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் அது பயணத்தை தொடங்குது. அப்போ அந்த சிறிய குச்சியை வச்சு அது 4 முழுக்க அவங்க பயணம் செய்யுதுன்னா உயிரெழுத்து 12 இருக்கு, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெய் வந்து 716 இருக்கு. மொத்தமா சேர்த்து 247 எழுத்து இருக்கு. மொத்தத்தையும் தமிழ் மொழியில இருக்கு. இதை ஆட்சி மொழியா செயல்படுத்துது அப்படின்னா நம்மளுடைய அரசாங்கம் தான். அரசாங்கத்துக்கு நம்ம மக்களாகிய நம்ம ஒத்துழைக்கணும். நம்ம ஒத்துழைக்கிறனாலும் இளைஞர்களாகிய நாமளாவது அதை வந்து செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு கேட்கிறேன். இதை செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம முடங்கியிருந்தோம் அப்படின்தான் விடுவோம். முடங்கியிருந்தோம் அப்படின்னா சிலதை கூட நம்ம செயல்படுத்தும். எழுந்து கடந்தால் எரிமலை கூட நம்மளுக்கு வழிபடுவோம். அப்போ இந்த பேச்சுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பா நம்முடைய நடுவரையாளர்களுக்கும் இந்நிகழ்விற்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மாணவர்களாக கேட்டுக்கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனம் கலந்த நன்றி கலந்த பல நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த தமிழ் ஆட்சி மொழி திட்டத்தை சட்டத்தை அதன் வாயிலாக நடைமுறைப்படுத்தி வருகின்ற இந்த ஆட்சி மொழி அப்படிங்கிற இந்த கொள்கையை சாத்தியப்படுத்துவதுல எவ்வளவு இடர்பாடு இருக்கு அப்படிங்கிறத இந்த அணியில இருக்கிறவங்களும் இந்த அணியில இருக்கக்கூடிய இந்த இருவருமே சாட்சியா இருக்கிறாங்க. மக்கள் எவ்வளவு திருந்த வேண்டியிருக்கு அப்படிங்கறத இவங்க பேசுறதுல இருந்தே நீங்க ஒரு வாரம் தெரிஞ்சிருக்கலாம். நாங்க எவ்வளவுலாம் போராட வேண்டியிருக்கு, அப்போ இவங்க திருந்தவே மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது நீங்க கண்மூட பார்த்திருக்கலாம். ஏன்னா தமிழ் வளர்ச்சித்துறை இவ்வளவு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது, தமிழை வளர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஏற்படுத்தி தருது. ஆனா நாம் அதை செயல்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடியே அதான். அரசாங்கம் என்னமோ அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து முனைப்போடு தான் செயல்படுது. அதை நாம் தான் பயன்படுத்திக்கல, அதுதான் உண்மை. ஏன்னா அரசாங்கம் என்னென்னலாம் ஏற்படுத்தி தந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பெரிய பட்டியலே போட முடியும். இந்த ஆட்சி மொழி என்கிற அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பல்வேறு அகராதிகளை உருவாக்கி தருகிறது. அதற்கென்று செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டம் என்று ஒன்றை ஏற்படுத்தி பல்வேறு பல்கலைக்கழகங்களின் வாயிலாக பல்வேறு அகராதிகளை உருவாக்கி அவற்றையெல்லாம் தருது. ஆனா நாம தான் அதை பற்றிய விழிப்புணர்வு இருக்கா, அதை நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல அப்படிங்கிற நிலைப்பாடு. அதே போல அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கே அந்த அலுவலகங்கள்ல எப்படி கோப்புகள் தமிழிலே பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே மாதிரிகள் தயாரிக்கப்பட்டு அந்த கையேடுகள் எல்லாம் அந்த அரசாங்கங்களுக்கு தந்திருக்கிறது. இது அரசாங்கம் ஆட்சி மொழியை தமிழ் ஆட்சி மொழியை நடைமுறைப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணி. அதே போல புதிய புதிய சொற்களுக்கு சொல் வங்கிகளை ஏற்படுத்தி இருக்கு. சொற்குவை திட்டம் என்றே ஒன்று தமிழ் வளர்ச்சி துறையின் கீழ் இயங்குவதை நாம பார்க்கிறோம். நம்முடைய கல்லூரியிலேயே அப்படி ஒரு பயிலரங்கமானது நடத்தப்பட்டது. ஆனா அதில் எத்தனை மாணவர்கள் பங்கேற்றுக் கொள்கிறார்கள், புதிய சொற்களை சேர்ப்பதற்கு எத்தனை மாணவர்கள் முன்வருகிறார்கள் என்கிற கேள்வி இருக்கு. அப்பங்க பெரிதும் பங்காற்ற வேண்டியவர்கள்ல யாரும் இருக்கிறோம், மக்களாகிய நாம இருக்கிறோம், மாணவர்களாகிய நாம இருக்கிறோம். ஆனா பங்காற்றோமா அப்படிங்கிறத நாங்க வாய்ப்பு தரோம், நீங்க பங்காற்றோமா அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா, இதை நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில நாம இருக்கணும். அதே மாதிரி பொதுமக்கள் பயன்படுத்துவதற்காகவும் அரசு அலுவலகங்கள்லயும் ஊடகங்கள்லயும் பயன்படுத்துவதற்கு வேண்டிய அத்தனை கலை சொற்களையும் உருவாக்கி தந்திருக்கிறது அரசாங்கம். அப்படி தனித்தனி நிலைகள்ல எல்லாவற்றையும் உருவாக்கி தந்திருக்கு. ஆனா மக்கள் தான் அதை பயன்படுத்துவதில் சுணக்கம் காட்டுகிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அதே போல தமிழ் ஆட்சி மொழியை சாத்தியப்படுத்துவதற்கு அரசாங்கம் பல்வேறு முன்னெடுப்புகளையும் அரசாணைகளையும் வெளியிட்டிருக்கு. தமிழில் கையொப்பமிடுங்கள்,
பதிவேடுகளை தமிழிலேயே பராமரியுங்கள், பதிவுகளை எல்லாம் தமிழிலேயே செய்யுங்க. பதிவேடுகளை மட்டும் இல்ல, பிரிண்ட் பண்ணி வச்சுட்டா போதாது, நீங்க அதை பதிவு பண்றதையும் தமிழிலேயே பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் நடைமுறைப்படுத்துது. இன்னும் சொல்ல போனா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் போன்ற இடங்களை தவிர்த்து தமிழ் மொழி பேசுகின்ற வட்டார அளவில் இருக்கக்கூடிய எல்லா அலுவல்களையும் நீங்க தமிழிலேயே கொண்டு வாருங்கள் என்று அது வலியுறுத்து அழுத்தம் தருது. ஆனா நாம் தான் அதை செயல்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் இங்க இருக்கக்கூடிய அவலம். அதே போல சீர்திருத்த எழுத்துக்களே பயன்படுத்துங்க, பழைய எழுத்து முறையை பயன்படுத்தாதீங்க. அலுவலக பெயர் பலகைகள்ல தமிழ்ல எழுதுங்க, ஆங்கிலத்துல எழுதாதீங்க அப்படிங்கறத. அதே போல தமிழை ஊக்குவிப்பதற்காக வேண்டி தமிழ் அறிஞர்களுக்கு பல்வேறு விருதுகளை வழங்கி தருவோம், ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அதாவது திருவள்ளுவர் திருநாள்ல பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் விருது, பாரதியார் விருது, பாரதிதாசன் விருது, கியாபே விஸ்வநாதன் விருது என்று அந்தந்த தமிழ் ஆளுமைகளினுடைய பெயர்களால் அந்தந்த துறை சார்ந்தவர்களுக்கு விருதுகளும் பாராட்டுகளும் வழங்கப்படுகிறது, பாராட்டு சான்றிதழ்கள். இதெல்லாம் எதுக்காக செய்யப்படுது அப்படின்னா இதை சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களையும் நிதியையும் ஒதுக்கி செய்து கொண்டே இருக்கிறது அரசாங்கம். ஆனா மக்கள் அதை பயன்படுத்திக் கொள்கிறார்களா என்கிற ஒரு நெருக்கடி இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஆட்சி மொழி தமிழில் சாத்தியப்படுமா என்று சொன்னால் அது இருவர் கைகளிலுமே இருக்கிறது. இருவருமே பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அரசாங்கம் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது, திருத்திக் கொள்ள தயாராக இருக்கிறது, மக்கள் அதை பயன்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எனவே தமிழ் ஆட்சி மொழி திட்டத்தை சாத்தியப்படுத்த வேண்டுமானால் அரசாங்கமும் மக்களும் கைகோத்து செயல்படுகிற போது மட்டுமே அது சாத்தியமாகும் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.